கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோட கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை கொடுத்திருப்பார்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீ எல்லாரும் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் இருக்கணும். அது எங்களுடைய ஜெபமாகவும் இருக்கிறது. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளின் விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. சரிங்களா? ஆண்டவர் இஸ்ரவேலின் சந்ததி யாக்கோபின் சந்ததி குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படின்னு சொன்னா, தன் கூடுகளை எப்படி கழுகு தன் கூட்டை கலைத்து. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது கூடு கட்டும்போது ரொம்ப அழகா கட்டும். அது அழகா கட்டி அதுல என்ன செய்யும், சுகமா அதனுடைய குஞ்சுகள் தங்குவதற்கு அழகா அதனுடைய குழந்தைகளுக்காக ரொம்ப நேர்த்தியா கட்டி ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கோம். கொஞ்ச நாள் என்ன செய்யும், அந்த குஞ்சுகள் பிறந்து கொஞ்ச நாள் என்ன செய்யும், ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்கும். கொஞ்ச நாள் என்ன செய்யும்னு சொன்னா கழித்து அந்த சாஃப்டான இருக்கிற அந்த இது எடுத்துட்டு என்ன செய்யும், அந்த குச்சிகளை தான் வச்சு அது கட்டும், அதுல நிற்கும். அப்போ அது என்ன செய்யும், வலிக்கும். அதை வலியை தாங்கிட்டு கொஞ்ச நாள் என்ன செய்யுச்சா அந்த கூட்டையே என்ன செஞ்சிருமா, கலைச்சிரும். நினைச்சு பாருங்க, தாய் பறவை என்ன செய்யும், இந்த மாதிரி காரியங்களை அந்த குஞ்சுகளுக்கு செய்யும். ஏன்னு சொன்னா அது கூட்டையே கலைக்குதுன்னு சொன்னா, அது ஏன் அந்த கட்டாயத்துக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்னன்னா தன்னுடைய குஞ்சுகளும் தன்னை போல என்ன செய்யணும், தேடி தன்னுடைய ஆகாரத்தை தேடி அவங்க எடுத்துக்கொள்வதற்கு அவங்க பழக்கி கொள்ளணும். அதுக்காக குஞ்சுகளை வெறுத்து என்ன செய்யல, கலைச்சு போடல, அவங்களை பயிற்றுவிப்பதற்காக என்ன செய்யுது, கலைத்து போகுது. வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கும் இப்படிதான் என்ன செய்யும் சொன்னா, நாம ரொம்ப சுகமா இப்ப அந்த அந்த கழுகு குஞ்சுகள்லாம் ரொம்ப சுகமா இருந்திருக்கும். அது என்ன செய்யும், ஒரு காலகட்டத்துல அந்த சுகத்துல இருந்து என்ன செய்யும், அங்கிருந்து அப்படியே வெளியே தள்ளப்படுகிறது. அப்படி தள்ளப்படும் பொழுது என்ன செய்யும் சொன்னா, அது தன்னுடைய சிறுகைகளால் அந்த குஞ்சுகளை அது அழகா தாங்கி அதுக்கு பயிற்றுவித்து அவங்க எப்படி உணவை தங்களுக்கு தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அது தாய்ப்பறவை கற்றுக் கொடுக்கும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எனக்கும் கூட சில நேரத்தில் ரொம்ப சுகமா சந்தோஷமா சமாதானத்தோடு இருப்போம். அங்க பெரிய என்ன வரும், பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் அல்லது பெரிய மாற்றம் சடனா ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நமக்கே தெரியாது ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், ரொம்ப சுகமா இருந்தோம், இல்லை ரொம்ப சுகமா ஒரு சந்தோஷமா இருந்தோம், சடனா இப்படி மாறி போச்சு நம்முடைய வாழ்க்கை அப்படி நீங்களும் நானும் நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் நம்மை இன்னொரு ப்ரமோஷன், இன்னொரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக நம்மை பயிற்றுவிக்கிறான்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் என்ன சிறகை என்ன செய்யணுமா, நம்ம அடித்து பறக்கணும். ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம்னா, நம்ம விசுவாசத்திலே ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்களும் விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த விசுவாச சிறகை எடுத்து நம்ம பறப்போம். அப்படி நம்ம பறந்து செல்லும்படி என்னது, ஏதோ ஒரு என்னது சமாதானமான அல்லது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை நமக்கு அவர் உண்டாக்கி தருவார். நாம பிறரை சார்ந்திராமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம உறுதியாய் நிற்பதற்கு அது என்ன செய்யுமா, பயன்படும். நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷனை தாவீது என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஒரு கோலியாத் என்ற பெரிய ஒரு பலசாலி என்ன செய்யறாரு, ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன் சின்ன ஒரு வாய்வனை கொண்டு என்ன செய்யறாரு, பெரிய பலாத்காரன ராட்சத மனுஷன் என்ன செய்யறாரு, முறியடிக்கிற அல்லது சாகடிக்க அவர் செய்கிறாரு. ஏன்னு சொன்னா, சௌரியமா வாழ்ந்திருந்த ஒரு பிள்ளைக்கு என்னது, ஆண்டவர் சௌரியமா தாவீது என்ன செய்யறாரு, அரண்மனையில இருந்தாரு. ஆனா இங்க சில நேரத்துல அவர் ஓடி அலைவதற்காக அவர் கூடுகள் கலைக்கப்பட்டது. அவர் என்ன செஞ்சார், அவர் கூட கலைச்ச உடனே அவரு என்ன செஞ்சாரு, அங்கங்கே ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டு வாழ்ந்தார். எப்படி அவரு அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆடு மேய்த்து அரண்மனைக்கு வந்தாரு. அந்த அரண்மனையிலேருந்து என்ன செய்யுது, சுகமா இருந்திருக்கும் பொழுது என்ன ஆச்சு, கூடுகள் கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், ஆண்டவர் அவரையும் திருப்பி என்ன செய்ய ராஜாவாக கொண்டு வந்தார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரியான சில நேரத்துல நம்ம எல்லாம் திருப்தியா சந்தோஷமா சமாதானமா இருப்போம். இப்படி நம்முடைய கூடுகளும் கலைக்கப்படும். அப்படி கலைக்கப்படும் போது சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னது,
நான் உங்களை விசுவாச சிறகுகளால் உங்களை திரும்ப பறக்க வைப்பேன். திரும்ப உங்களுக்கு என்ன செய்வேன், இன்னொரு பெரிய ஒரு உயர்வை உங்களுக்கு தர நான் காத்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு தெரியாது, நம்ம எதற்காக அதை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் எது செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறார்ல, என்னை நம்பின பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்வேன், எப்பவுமே எது செய்தாலும் அவங்க நன்மைக்காகவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். 1-2 இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்ன்றதை நம்ம விசுவாசிக்கணும். யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க, அவர் நிகழ்ந்த அவர் போத்திவா வீட்டுல எப்படிதான் இருந்தாரு, ரொம்ப சுகமா தான் இருந்தாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சா இல்ல, அது எல்லாமே பார்த்துக்கிட்டு அவர் ரொம்ப சுகமா தான் இருந்தாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு என்ன, அவரே கூட்டை கலைத்தாரு. எப்படி அந்த கழுகு கலைக்கிற மாதிரி அங்கே அவருக்கு பெரிய சோதனை, அதனால சிறைச்சாலை இதெல்லாம் வருது. ஆனா ஏன் அதுக்கப்புறம் பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வர ஆண்டவர் நினைச்சாரு, யோசேப்பு நீ அங்கே போத்திபார் வீட்லயே வேலைக்காரனாக இருந்துடக்கூடாது, சுகமா கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சி அங்கேயே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போறாரு, ராஜாவாக மாற்றுவதற்காக. அந்த எகிப்துல அநேக பஞ்ச காலங்கள் வரப்போகுது, அங்க மக்களை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போறாங்கல்ல. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்ம சுகமா சந்தோஷமா சமாதானத்தில் இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு சொன்னா அதை குறித்து நம்ம அதரைப்படாதபடிக்கு எப்படி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் உறுதுணையாக இருந்தாரோ அதே போல நமக்கும் உறுதுணையாக இருப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். எப்படி அந்த தாய் பறவை இந்த குஞ்சுகளை வெளியே விட்டாலும், இந்த கூட்டை கலைச்சி விட்டாலும், அது சிறகுகளால் என்ன செய்யுமோ அதை தான் கீழே விழும் பொழுதோ அது பறக்க தெரியாம தள்ளாடும் பொழுதோ போய் தன் சிறகுகளை கொண்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தாங்கிக் கொள்ளும். அதே போலதான் நீங்க இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை நீங்க கடந்து சென்றாலும் ஆண்டவர் எப்படிதான் அவர் சிறகுனாலே உங்களை என்ன செய்வார், மூடுவார், மறைப்பார், பாதுகாப்பார், தூக்கி கொள்வார், சமாதானத்தை கொடுப்பாங்க, சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவரை நம்பிருங்க. இந்த மாதம் முழுவதும் அவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மறைவில் இருக்கிறோம் ஆண்டவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுகிறீர் ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளால் எங்களை தூக்கி வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசத்தோடும் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் உம்மை நம்பி நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய போகிறீர் என்ற விசுவாசத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. மனுஷர்கள் அல்ல ஆண்டவரே, மனுஷர்கள் கைவிடுவார்கள் சாமி, ஆனால் நீர் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய கூடுகள் கலைக்கப்பட்டாலும் நாங்கள் அதை குறித்து அதேறப்படாதபடிக்கு கர்த்தாவே, நீர் உடைய சிறகுகளாலே எங்களை தூக்கி சுமப்பீர், எங்களை பாதுகாப்பீர் என்று அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்க சுவாமி. உடைய அன்பின் கரம் எங்களை நடத்தட்டும் ராஜா. நிற்கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்த நிலையிலும் கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தா, ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்படி ஆசீர்வதிக்கிற கரத்தினால எங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.